அன்பான நேயர்களே, சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்தால், அதாவது கல் ஏற்படும் பொழுது திடீரென்று வலி ஏற்படும், முதுகு பக்கம் கீழ்ப்பகுதியிலும் அடிவயிற்றிலும் வலி வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் நம் வீட்டில் சிரமப்பட்டு கொண்டிருப்போம். நம் வீட்டில் இருந்தபடியே அந்த வலியை போக்குவதற்கும் சிறுநீரகத்தில் உள்ள அந்த கல்லை வெளியேற்றுவதற்கும் நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு மிக எளிதில் ஒரு மருந்து தயார் செய்து கொள்ள முடியும். இதற்கு தேவையான பொருட்கள் வெட்டிவேர், இந்துப்பு, தனியா, சோம்பு. நேயர்களே, இந்த மருந்து தயார் செய்வதற்கு வெட்டிவேர் அரை தேக்கரண்டி, சோம்பு அரை தேக்கரண்டி, இந்துப்பு தேவையான அளவு, தனியா அரை தேக்கரண்டி, இந்த பொருட்களை கொண்டு ஒரு தீநீர் தயார் செய்து மிக எளிதில் அந்த சிறுநீரக பாதிப்பை சரி செய்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த மருந்து எப்படி தயார் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். நேயர்களே, இந்த மருந்து தயார் செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை எடுத்து சூடேற்றவும். நீர் லேசாக சூடேறும் சமயத்தில் அரை தேக்கரண்டி வெட்டிவேர் சேர்க்கவும். இப்பொழுது அரை தேக்கரண்டி தனியாவை சேர்க்கவும். இப்பொழுது சோம்பு அரை தேக்கரண்டி சேர்க்கவும். நேயர்களே, இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். நேயர்களே, இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு திடீரென்று சிறுநீரக பாதிப்பால் வலி ஏற்பட்டாலோ அல்லது சிறுநீர் வெளியேறுவதற்கு சிரமப்பட்டாலும், அதாவது சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் போது சிறுநீர் வெளியேறுவதற்கு சிரமப்படுவார்கள், அல்லது சிறுநீர் வெளியேறும்போது இரத்தம் சேர்ந்து வரும், மிகுந்த வேதனைப்படுவார்கள். அந்த வேதனையை போக்குவதற்கு நம் வீட்டில் இருந்தபடியே ஒரு எளிய மருந்து ஒன்றை தயார் செய்து அந்த சிறுநீரக பாதிப்பிலிருந்து விடுபடலாம். நேயர்களே, இந்த மருந்தை காலையில் 50 மில்லி வீதமும் மாலையில் உணவிற்கு முன்பாக 50 மில்லி வீதமும் குடித்து வரும்போது சிறுநீரக பாதிப்பானது அறவே தீரும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.